எக்ஸாம்பிள் 3.22ல இதோட ஸ்கொயர் ரூட் மட்டும் கேட்காம ஏவும் பியும் இதோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே நம்பர் ஃபஸ்ட் நம்பர் என்னது 9 இல்லையா, 3 × 3 9, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 பண்ணால் 0 இல்லையா, மைனஸ் பண்ணால் 0. இப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்கள், 12x³ ப்ளஸ் 28x² ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், 2 இன்ட்டு கோஷன்ட் இல்லையா, 2 இன்ட்டு 3x² எவ்வளோ 6x². இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது இல்லையா, இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. இப்போ என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால், இந்த நம்பரோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே 12 வரும் பாருங்கள். 12 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். ஆனால் இங்கே x³ இருக்குது இல்லையா, இங்கே x² இருக்குது. அப்போ இங்கே ஒரு எக்ஸை போட்டுக்கிறேன், போட்டால் x³ ஆகிடும். இங்கே என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷனை இங்கேயும் பண்ணிடணும், 2x சரிங்களா. இப்போ 2 × 6 12, x × x² x³ ப்ளஸ் ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 4x² மைனஸ் மைனஸ் இது 0 ஆயிடுச்சு. 24x² ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ என்ன பண்ணோம், 6x² ப்ளஸ் 2 இன்ட்டு கோஷன்ட்டு, அப்போ 4x. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. இப்போ என்ன நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும் பாருங்கள். 4 × 6 24, இங்கே x² ஏற்கனவே இருக்குது x² ப்ளஸ் 4 × 4 16x ப்ளஸ் இங்கே என்ன போடுறோமோ அந்த சம் இங்கே போடணும் இல்லையா, ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 × 4 ப்ளஸ் 16 மைனஸ் 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 0 ஆச்சா. இப்போ இங்கே இது எப்படி எழுதலாம், a மைனஸ் 16 = 0, அதே மாதிரி b மைனஸ் 16 = 0. அப்போ a = 16, b = 16. அவ்வளோதான் சார், தேங்க்யூ.